நீட் தேர்வு தமிழகத்தில் வந்து நடத்தியிருக்காங்க. பல லட்சம் பேர் வருஷம் எழுதியிருக்காங்க. இல்ல வந்து வருஷ வருஷம் ஒரு கூத்து நடக்கும். என்ன கூத்துனா வந்து பிட் எடுத்து போயிடுவாங்களாம், காப்பி அடிப்பாங்களாம். எப்படி? மூக்குத்தி, தோடு, காது கம்மல், கழுத்துல இருக்க செயின், வாட்ச், பிரஸ்லெட்டு எல்லாம் பரவாயில்ல. சொக்கால இருக்க பட்டன்னு, அப்புறமா வந்து அந்த பசங்க வந்து ஜடை பின்னி போயிடறாங்க தலைய. அது முடியெல்லாம் அவுத்து அவுசாரி மாதிரி உள்ள அனுப்புறது. பசங்களாம் வந்து மொட்டை பசங்க மாதிரி எல்லாமே அவுத்து போட்டு அனுப்புறது. இதே வந்து வடநாட்டில் வந்து அங்கேயே உட்காந்து பிட் அடிக்கிறாங்க கம்நாட்டிங்க. சில பேர் வந்து அந்த நடத்துற அறைக்குள்ளே வந்து உள்ள போயிட்டு புக்கே தராங்க. நிறைய வீடியோவும் வந்திருக்கு, நாங்க பார்த்துருக்கோம். இப்படி பிட்டுலாம் அடிக்கிறாங்க, இப்படிலாம் நடக்குது வடநாட்டில். தமிழ்நாட்டில் மட்டும் வந்து இவ்வளோ கட்டுப்பாடு நீட்டுக்கு. சரி, நீட் நடந்தது மத்திய அரசாங்கம், அதை பொறுப்பு நடத்தியாருங்க தமிழகம் தானே, தமிழுக்கு ஒரு ஆசிரியர் தானே, மனசாட்சியில கொஞ்சம் கூட விட்டு அதை எடுத்து போவாங்க. சரி, நீட்டு நீட்டு எவ்வளோ அடிச்சுக்கிறாங்கல்ல, இவர் எடப்பாடி அடிச்சுக்கிறாரு. நீட்டால 20 பேர் செத்துருக்காங்க, கண்ணீர் எடுக்கிறேன். அப்புறம் வேணா மனசுலாம் சுக்கு நூறா போயிச்சான், இதேமே விடிகிற மாதிரி இருக்கான். ஏன் உங்க மோடி உங்க பாஸ் சொல்லுங்க, அமித்ஷா சொல்லுங்க, என்னத்துக்கு நீட்டு தமிழகத்தில் மட்டும் வந்து ரத்து பண்ணு, விலக்கு இல்ல ரத்திய பண்ணுன்னு சொல்லி ஒரு கோரிக்கை கொடுங்க, எல்லாம் உயிரை காப்பாதான் பார்க்கலாம். இவரு இது சப்போர்ட் தான், ஜிகிச்சு காட்சின்னு பேச்சு இவருக்கும். முதல்ல வந்து இந்த மாதிரி கூத்துலாம் வந்து தமிழக அரசு உன்னிப்பா கவனிச்சு வந்து இந்த கூத்தை முதல் தடுக்கணும்.